ஆமென். யோசுவா மோசேக்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாக தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8-9 வசனத்துல நாம் பார்க்கும்போது, கர்த்தர் அவனிடத்துல தைரியமாயிரு, திடமனதாயிரு, அசையாமல் உறுதியாயிரு, நான் உன்னுடைய கூட இருக்கிறேன் என்று அவனை திடப்படுத்தின காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இப்போது யோசுவா தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி பகுதிக்கு நேராக வரும்போது, அவருடைய உலக வாழ்க்கையில அவருடைய நாட்கள் இன்னும் கொஞ்ச நாள் காலமே இருக்கும் என்பதை உணர்ந்தபோது, இஸ்ரவேல் சபையார் ஜனங்கள் எல்லாரையும் கூடி வர செய்து அவர்களுக்கு முன்பாக ஒரு சவாலை வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த சவாலை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எப்படி வைக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு நம்முடைய செய்தி. அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது, இனி உனக்காக இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற நாட்களில் நீ உண்மையாய் வாழும்படி இதற்கு முன்பாக கர்த்தர் உனக்கு செய்த காரியங்களை நினைத்து பார் அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தர் இம்மட்டும் இதற்கு முன்பாக look back and see what God has done in your life and led how he led you என்று சொல்லுகிறாரு. நீ பின்னால பாரு, கர்த்தர் விதமாக எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்தெல்லாம் ஒரு நடத்தி இருக்கிறார். அவைகளை பார்த்து அந்த கர்த்தர் இப்போது உன்னோடு இருக்கிறார். அவரால் நீ அழைக்கப்பட்டவர். அவர் மாறாத ஜீவனுள்ள தேவன். ஆனபடினாலே உன் எதிர்காலத்திற்கு நீ ஒரு உறுதியான தீர்மானத்தை நீ உனக்கென்று எடுத்து, அந்த தீர்மானத்துல கர்த்தருக்கென்று வாழுகிற தீர்மானத்துல கர்த்தரை மாத்திரம் ஆராதித்து கர்த்தரை சார்ந்து வாழ்கிறேன் என்கிற ஒரு தீர்மானத்தை உனக்காக உறுதியாக எடுத்துக்கொள் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சவால், ஒரு சேலஞ்சாக அவங்களுக்கு முன்பாக வைக்கிற காரியத்தை தான் நாம் இன்றைக்கு இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்குமே இந்த உலகத்துல ஒரு நல்ல விசுவாசியா வாழுகிறது ஒரு சவால் தான். இந்த உலகத்துல நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து உண்மையாக வாழ வேண்டுமானால் அந்த வாழ்க்கையை நம்ம ஒரு சவாலாக எடுத்து உறுதியான தீர்மானத்தோடும் ஜாக்கிரதையோடும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் நாம் வாழவில்லை என்றால் நாம் இந்த உலகத்துல கர்த்தருக்கென்று உண்மையாக ஒரு சாட்சியாக அவர் விரும்புகிறதான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நிறைவேற்ற முடியாது என்பதை நாம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் இன்னும் அநேக தேவ மனுஷருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் உறுதியாய் தீர்மானத்தோடு வாழ்ந்தவர்கள், கர்த்தரை பின்பற்றுவோம், கர்த்தரைக்கே கீழ்ப்படிவோம், கர்த்தருடைய வார்த்தை அல்லாமல் வேறொன்றுக்கு நாங்கள் தலை சாய்க்க மாட்டோம் என்று உறுதியாக இருந்தவர்கள், கர்த்தருக்கு உண்மையாக இருந்து சாட்சியாக இருந்து மாதிரியாக இருந்து வாழ்ந்து முடித்ததையும் நாம் வேதத்திலே பார்க்க முடியும். இன்றைக்கு நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறதான சவால், நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் இந்த உலகத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மகிமைப்படுகிறதுக்காக மாத்திரமே வாழுகிறோமா, அல்லது நாம் நம்முடைய மாம்சமும் உலகமும் மனுஷனும் உலக புகழுக்காக உலக மேன்மைக்காக நாம் வாழ விரும்புகிறோமா என்பதை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். இங்கே நாம் பார்க்கும்போது 12வது வசனத்துல, எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன், அவைகள் அவர்களை உங்களிடத்திலிருந்து துரத்தி விட்டது என்று சொல்லுகிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக புறஜாதி மக்களுடைய அநேக மற்ற ராஜாக்களுடைய எதிர்ப்புகளையும் யுத்தங்களையும் சவால்களையும் சந்தித்து இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படியாக உலகத்தினுடைய பெரிய ராஜாக்களும் பெரிய படைகளும் பெரிய பட்டயங்கள் எல்லாம் வந்த போதிலெல்லாம் அநேகரிடத்திலிருந்து அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். குறிப்பாக இந்த இடத்துல 2 ராஜாக்களை, எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் உள்ளாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன் என்று அங்கு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். யாத்திரையாகமம் 23வது அதிகாரம் 28வது வசனத்தோடு ஒரு வாசிப்போம். யாத்திரையாகமம் 23வது அதிகாரம் 28வது வசனம். எமோரியரின் 2 ராஜாக்களுக்கு மாத்திரமல்ல, வேறும் சில ராஜாக்களோடு ராஜ்யங்களோடு யுத்தம் நடந்தபோது அங்கே கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியாக விஷ வண்டுகளை குளவிகளை அனுப்பி அந்த எதிரிகளுடைய அந்த படையை இராணுவத்தை பலவீனப்படுத்தி அவர் அழித்து போட்டதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதே போல இதற்கு 23வது அதிகாரம் 3 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். யோசுவா 23:3 5 வரை.
இங்க நம்ம பார்க்கும்போது இன்னும் அநேகரை இங்கே 23வது வசனத்துல கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் கூடிவர செய்துட்டு கடந்த நாட்கள் நடந்த வெற்றிகள், பாதுகாப்பு, மீட்பு, யுத்தத்திலிருந்து கொடுக்கப்பட்ட விடுதலை, இவைகளை எல்லாம் அவர்களுடைய ஞாபகத்துக்கு முன்னால கொண்டு வந்து, இதெல்லாம் உங்களுடைய பலத்தினாலோ உங்களுடைய பட்டயத்தினாலோ உங்களுடைய வில்லினுடைய கூர்மையினாலோ கிடைத்த வெற்றி அல்ல. கர்த்தராகிய நான், உங்களை அழைத்த நான், உங்களோடு இருந்து இந்த வெற்றிகளை எல்லாம் உங்களுக்கு கூடிவர செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய சாமர்த்தியமோ பலனோ ஞானமோ காரியங்களோ அல்ல. நாம் நம்முடைய கடந்த நாட்களை சிறந்து பார்ப்போம். நம்ம அநேக காரியங்களை குறித்து பெருமை பாராட்டுவோம். நம்முடைய குடும்பத்தை பற்றி பெருமை பாராட்டுவோம், நம்முடைய பின்னணிகளை பற்றி பெருமை பாராட்டுவோம், நம்முடைய கல்வியை பற்றி பெருமை பாராட்டுவோம், நம்முடைய முன்ன காலங்களில் நடந்ததான நம்ம சாதித்த சாதனைகளை பற்றி சொல்லுவோம், நம்முடைய குடும்பங்கள் சாதித்த காரியங்களை சொல்லுவோம், நம்முடைய குடும்பங்களுடைய வரலாற்றில் இருந்த மேன்மையானவர்களை எல்லாம் சொல்லுவோம். அருமையானவர்களை சிந்தித்து பார்ப்போம். இவைகள் எப்படி நமக்கு வந்தது? நாம் ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம் என்றால், இஸ் தட் அவர் சாய்ஸ்? நாம் முன்னாலே அப்ளை பண்ணி அந்த குடும்பத்தில் பிறந்தோமா? இன்னைக்கு அநேகர் தங்களுடைய சில மாம்ச உயர்வு, நான் சொல்ல விரும்பல இருந்தாலும் சொல்லுறேன், சில ஜாதிகளை எல்லாம் பற்றி நாங்கள் பெரிய அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க முன்னாலே ஆண்டவருக்கு அப்ளிகேஷன் போட்டு ஒரு எக்ஸாம் எழுதி அங்கே போய் பிறந்து அப்படி வந்தாங்க தகுதியினால. எதுவுமே நாம் நம்முடைய திறமை, நம்முடைய மேன்மையினாலோ வந்ததல்ல. நாம் பெற்றுக்கொண்ட கல்வி, நம்முடைய தாளந்துகள், நாம் பெருமையாக சொல்லக்கூடிய அநேக காரியங்கள் கர்த்தர் இறங்கி அவருடைய கிருபையினால் நமக்கு அனுமதித்தவைகள். அவைகளை நாம் எப்படி ஆண்டோர் நமக்கு அனுமதித்த எல்லாவற்றையும் நாம் அவைகளை நிர்வகிக்கிற ஸ்டீவர்ட் என்கிறதற்கு மேனேஜர்ஸ், உக்ரானத்துவம் செய்யக்கூடியவங்கள். உக்ரானக்காரன் என்பது பைபிளில் வருகிற உக்ரானக்காரன் என்பது அவர் மேலாண்மை செய்கிறவர்கள். நம்முடைய செல்வங்கள், சொத்துக்கள், மேன்மைகள், கல்விகள், உயர்வுகள், தாளந்துகள், பணங்கள் எல்லாவற்றையும் நாம் நிர்வகிக்கிறவங்க. வேத வசனத்தின்படி தேவன் தெளிவாக சொல்லுகிறாரு, உண்மையாய் நிர்வகிக்கிறவன், உண்மையாய் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவன், கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு முதல் கனத்தையும் மகிமையும் கொடுக்கிறவன் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இன்னும் அதிக தாளந்து, இன்னும் அதிகம் அவனுக்கு கொடுக்கப்படும். அது தேவனுடைய குணாதிசயத்தினுடைய நடத்துதலுடைய உண்மை மாறாதது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து யோசுவா சொல்லுகிறாரு, நீங்க இந்த ராஜாக்களை எல்லாம், ராஜ்யங்களை எல்லாம் மேற்கொண்டு ஜெயித்து வந்தீங்க. எமோரியனின் 2 ராஜாக்களை எல்லாம் ஜெயித்து வந்தீங்க. எப்படி? அது உங்களுடைய பலனோ பட்டயமோ தாளந்துகளோ திறமைகளோ சூழ்ச்சிகளோ அல்ல. கர்த்தர் விஷ வண்டுகளை அனுப்பி அற்புதமாக உங்களுடைய எதிரிகளை அழித்து உங்களுக்கு வெற்றியை கொடுத்தார் என்று சொல்லுகிறாரு. நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் அநேகம் உண்டு. நாம் கவனமாய் கருத்தாய் பரிசுத்தாவியானவருடைய உணர்த்துதலுக்கு இடம் கொடுத்து வேதத்தை வாசித்து நம்முடைய வாழ்க்கையை திருப்பி பார்ப்போமே ஆனால் அங்கே பார்த்தா தெரியும், ஒன்றுமே இல்லை. ஆண்டவருடைய இரக்கமும் கிருபையும் நம்ம இருக்கிறோம். ஆண்டவருடைய இரக்கமும் கிருபையும், அவருடைய நடத்துதல், அவருடைய அற்புதமான அவருடைய இரக்கத்தினுடைய மேன்மை நாம் நம்மிடத்தில் இருக்கிற எதுவானாலும், எது உயர்வானது என்று நம்ம நினைத்தாலும் அதற்காக கர்த்தரே மகிமைப்பட வேண்டும் என்பதில் எதையுமே நீங்க மறந்துவிடக்கூடாது. உலகத்துல சில நன்மைகள், அது உலகத்துல ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் என்பதையும், அது உலகத்துல அது மகிமை என்பதையும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அதை எப்படி நிர்வகிக்கிறோம், அதை கர்த்தருக்கு முன்பாக எந்த எண்ணங்களோடு நாம் மனதில் அவைகளை வைத்திருக்கிறோம் என்பது மிகவும் முக்கியமானது.
அதுதான் அடுத்து. இது நாளைய ஆசீர்வாதம். அது நாளைக்கு நமக்கு பிரயோஜனமாக, கர்த்தருக்கும் நமக்கு பிரயோஜனமாக எப்படி மாறும் என்பது இன்றைக்கு நாம் அதை குறித்த எப்படிப்பட்ட எண்ணங்களும் கர்த்தருக்கு முன்பாக எப்படிப்பட்ட நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை பொறுத்துதான் அது நாளைய ஆசீர்வாதம். நாளைக்கு அது அற்புதம் ஆண்டவருக்கு நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்து 13வது வசனத்தோடு ஒரு வாசிப்போம். அடுத்தது எப்படின்னா, அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகளில் குடியிருந்தீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவத்தோப்புகளின் பலனையும் புசித்தீர்கள் என்றார். உபாகமம் 6வது அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிப்போம். உபாகமம் 6வது அதிகாரம் 10 மற்றும் 11 வசனங்கள். அங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அவர்கள் கட்டாத பட்டணங்களையும் அவர்கள் நடாத திராட்சை பழங்களையும் தோட்டங்களையும் அவர்கள் குடியிருக்கும்படியாக அவர்கள் வெட்டாத கிணற்றின் நீரை கொடுப்பார் என்று மோசே சொல்லுகிறாரு. இங்கே யோசுவா அதை அவங்க வாழ்க்கையில் அனுபவித்தாங்க. யோசுவா திரும்பி பார்த்து, நீங்கள் வாழ்ந்த பட்டணங்கள், நீங்கள் அனுபவித்த நகரங்கள் நீங்கள் கட்டினவைகள் அல்ல, பட்டணங்கள் நீங்கள் கட்டினவைகள் அல்ல, நீங்கள் புசித்து இன்பமாய் சாப்பிட்ட திராட்சை செடிகள் நீங்கள் நட்டவைகள் அல்ல, ஒலிவ தோப்புகள் நீங்கள் நட்டவைகள் அல்ல. அற்புதமாக கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணினார். அதிசயமாக கர்த்தர் உங்களுக்காக முன்பாக ஆயத்தப்படுத்தி கர்த்தர் கொடுத்தார். அவைகளெல்லாம் திருப்பி நினைத்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். மனுஷனுக்காக கர்த்தர் ஆகாரங்களை அவர் ஆயத்தப்படுத்துகிறவர். தேவனுடைய கரம், அவருடைய நடத்துதல் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆயத்தம் பண்ணினது போல இன்றைக்கும் நமக்கும் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் புசிப்பதற்கான ஆகாரங்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். அவருடைய கோபம், அவருடைய கோபத்தினால் அவருடைய கரம் குறுகும் போது மனுஷன் பசியினாலும் பட்டினியினாலும் தாகத்தினாலும் வாடுகிறான். ஆனால் அவர் இரக்கம் கொண்டு மனுஷனுக்கு ஆகாரம் கொடுக்கும் போது நன்மையினாலும் ஆகாரத்தினாலும் திருப்தி அடைந்து நிறைவடைகிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அவ்விதமாக செய்தார். அதைத்தான் திரும்பி அவைகளை எண்ணி பார்க்க சொல்லுகிறார். அவைகளை பார்த்து நீங்கள் என்னை உங்களுக்கு கொடுக்க போகிற தேசத்தில் பிரவேசித்து அவைகளை நீங்கள் அனுபவிக்கும் போது உங்கள் தேவனாகிய கர்த்தரை மறவாதிருங்கள். நீங்கள் அனுபவித்தது, அனுபவிக்க போறது உங்களுடையதுனால் அல்ல, கர்த்தரால் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினது, கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருகிறவைகள் என்று நாம் என்பதை இங்கு நினைவு போட்டுகிறது நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நம்ம வரலாறுகளையும் இன்றைய நிகழ்வுகளை நாம் பார்க்கும்போது கூட ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அற்புதமாக மனுஷனுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். இந்தியா சுதந்திரம் அடையும் போது இந்தியாவுடைய மக்கள் தொகை 1947 35 கோடி. இன்றைக்கு நம்முடைய மக்கள் தொகை 140 கோடி தாண்டியாயிற்று. இந்திய சுதந்திரம் கிடைக்கும் போது இந்தியாவில் உள்ள மக்கள் 95% மேல விவசாயம் செய்தவர்கள். ஆனால் 90% மக்களுக்கு
ஒருவேளை உணவுக்கு மிகுந்த கஷ்டமாக இருந்தது. 90% அதிகமான மக்கள் ஒருவேளை உணவுக்கு பாடுபடுகிறவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு 140 கோடி மக்கள் விவசாயம் செய்கிறவர்கள் எண்ணிக்கை மிக குறைந்து வருகிறது. ஆனால் எஃப்சிஐ குடோன் கட்டி தானியங்களை சேமிக்க முடியாம போராடிட்டு இருக்குது. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்கிற குடோன்ஸுக்கு நம்முடைய எக்ஸஸ் ஃபுட்டு வீட்டு நெல் இவைகளை வைக்க முடியாம திறந்த வெளியில நெற்கள் கோதுமைகளும் தானியங்கள் மழை வெயில் நனைந்து தானே முளைத்து கெட்டு போய் கொண்டிருக்கிறது இந்தியாவில். பால் உற்பத்தியில இந்தியா முதலாவது இடம் வகிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனா ஆவரேஜ் மில்க் ப்ரொடக்ஷன் ஆஃப் கவ் இந்தியாவில் 4 லிட்டர். ஆனா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இது 30 லிட்டருக்கு மேல. நம்முடைய பசுக்கள் எல்லாம் 30 லிட்டர் பால் கொடுத்துன்னு சொன்னா நம்ம எல்லாம் பால்ல குளிக்கலாம். உலக ஆவரேஜ் 30 to 60 லிட்டர்ஸ். ஆவரேஜ் 4 லிட்டர் இருந்தாலுமே வேர்ல்டில் நம்பர் 1 மில்க் ப்ரொடக்ஷன். அந்த அளவு விவசாயிகளும் மாடுகளும் இந்திய அளவில் அதிகமாக இருக்கிறது. நாம் பின்னிட்டு பார்க்கும்படியாக நம்முடைய முன்னான நாட்களை நினைத்து பார்க்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்காலங்களில் நடந்த வறுமைகளை குறித்து, கஷ்டங்களை குறித்து, பிரயாசங்களை குறித்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை கடந்த நாட்களை நினைத்து பார்க்க சொல்லுகிறாரு. நீங்கள் எப்படி புசித்தீர்கள், எப்படி குடித்தீர்கள், நீங்கள் சாப்பிட்ட திராட்சை பழங்கள், நீங்கள் அனுபவித்த வீடுகள், நகரங்கள் உங்களால் கட்டப்பட்டவைகள் அல்ல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தவைகள். நாம் நம்முடைய உயர்வாக அல்லது பெருமையாக நினைக்கிற மாம்ச பிரகாரமான பாரம்பரியமான காரியங்களை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நாம் மிகவும் நம்மை தாழ்த்த வேண்டும். இவைகள் நம்முடைய தகுதியினால் உண்டானதல்ல, தேவனால் அனுமதிக்கப்பட்டவைகள். நாம் அவைகளை நிர்வகிக்கக்கூடிய உக்ரானக்காரர்கள், மேலாளர்கள், மேனேஜர்ஸ் என்ற எண்ணங்களோடு நம்முடைய நேரங்கள், நம்முடைய பணங்கள், நம்முடைய செல்வங்கள் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து செலவு பண்ண வேண்டும். நிறைய பேர் பணம், நான் ஆண்டவருக்காக நிறைய செலவு பண்ணுகிறேன் என்று பெருமைப்படுவாங்க. ஆனால் நேரம் கொடுக்க மாட்டாங்க, நேரம் கொடுக்க மாட்டாங்க. ஜெபிக்கிறதற்கோ, வேத வாசிப்பதற்கோ, விசாரிப்பதற்கோ, ஒருவரை சந்திப்பதற்கோ, ஒருவருக்கு அநேகர் ஒரு குடும்ப நல் நிகழ்வுகள், கெட்ட நிகழ்வுகள ஒரு வியாதியஸ்தரை விசாரிப்பதில்லை, ஒரு துக்க வீடுகளுக்கு சந்திப்பது செல்வ பண்றதற்கு சமயம் இல்லை. இப்பட்ட விதமாக ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கிறோம் நம்ம. ஏனென்றால் நாம் உலகத்தை சார்ந்த போராட்ட பணம் சம்பாதிக்கிற மேன்மையாகிற பெரிய காரியங்களை நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம். சமூக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். விசுவாசிகளாகிய நாம் உறவுகளுக்கு, ஐக்கியங்களுக்கு, ஆண்டவரை குறித்து மற்றவர்களோடு பேசி ஜெபிப்பதற்கு நாம் செலவு பண்ண வேண்டும் நம்முடைய நேரங்களை. யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை திரும்பி பார்க்க சொல்லுகிறாரு. நீங்கள் உங்களுடைய சாமர்த்தியத்தினாலோ, உங்களுடைய பெரிய கடின உழைப்பினாலோ இவைகள் வந்ததல்ல. அருமையானவர்களை, இன்றைக்கு கடுமையாக உழைக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய தேவையில் சந்திக்கப்படவில்லை. ஆனால் இலகுவாக அநேக ஆசீர்வாதங்கள் நம்முடைய கரங்களிலே அனுமதிக்கப்பட்டு நாம் அவைகளை நம்முடையது என்று சொல்லுகிறோம்.
ஆனால் ஆண்டவர் பார்க்கிறார் நாம் அவைகளை எப்படி நிர்வகிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமையாக அவைகள் நிர்வகிக்கப்படுகிறதா, மற்றவருடைய பிரயோஜனமாக நாம் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? இல்லை, இது என்னுடையது, நான் மட்டும்தான் வச்சிருப்பேன், அடுத்த தலைமுறைக்கு சேர்க்கிறேன், அடுத்த தலைமுறைக்கு சேர்க்கிறேன், அடுத்த தலைமுறைக்கு சேர்க்கிறேன் அப்படின்னு சேர்த்துட்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற சவுத் டிஸ்ட்ரிக்ட் பொருளாதார வளர்ச்சி என்ன நடக்குது தெரியுமா? பிறக்காத பிள்ளைகளுக்காக பேங்க்ல அக்கௌண்ட் தொடங்குறாங்க, பிறக்காத பிள்ளைகளுக்காக ஜுவல் சேர்த்து வைக்கிறாங்க, பிறக்காத பிள்ளைகளுக்காக. ஆனா இன்றைக்கு தன்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிறவன், பசியா இருக்கிறவனுக்கு ஒரு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் மனதில் தோன்றல. இன்றைக்கு வளர்ந்து வருகிற கல்வி நிறைந்த சமூகத்தில் பிள்ளைகள் தங்களுக்கான துணையை தாங்களே தெரிந்தெடுக்கிற காரியம் அதிகமாக நடக்கிறது. பிள்ளைகள் தங்களுக்கான துணையை தாங்களே தெரிந்தெடுப்பதற்கு எப்படி தெரிந்தெடுக்க வேண்டும் என்கிற ஆலோசனையை கிறிஸ்தவ பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், சபையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்படிப்பட்ட துணையை தெரிந்தெடுப்பது ஆண்டவருடைய சித்தம் என்று. ஆனால் இன்றைக்கு சமூகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்களே தெரிந்தெடுத்துட்டு போயிட்டாங்கன்னா, நான் சேர்த்து வச்சிருக்கிற ஜுவலை எல்லாம் விக்கிரகத்தை போல போட்டு காட்டி எல்லாருக்கு முன்னாலே இவ்வளவு நான் கொடுத்தேன்னு காட்டுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருமே என்று. பிள்ளையுடைய திருமணமோ, அவங்க கல்யாணம் பண்ணுகிற புருஷனோ அல்லது வருகிற குடும்பத்தை பற்றி எல்லாம் கவலை இல்லை. நான் எவ்வளவு பெரியவன் என்கிறதை மற்றவர்களுக்கு முன்பாக காட்டுவதற்கு எனக்கு வாய்ப்பு போயிற்று. இன்னைக்கு சமூகம், கிறிஸ்தவம் பிள்ளைகளுக்காக கொடுக்கிறது, சேர்த்து வைக்கிறது சந்தோஷமான காரியம். அடுத்த பிள்ளைகளுக்கான நன்மைகளை சேர்த்து வைக்கிறது ஆசீர்வாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது மேன்மையாக, அது பெருமையாக, அது உயர்வாக மாற்றும் போது கடைசியில் போய் உட்கார்ந்து அழுதுட்டு தான் இருக்க முடியும், ஒண்ணுமே நடக்காது. ஆனால் ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியங்கள், கர்த்தருக்கு செயல்பட வேண்டிய காரியங்களை முக்கியத்துவம் கொடுத்து அடுத்தபடியாக நம்முடைய காரியங்களை குறித்து அதிகமாக சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், முற்காலங்களை நினைச்சு பாருங்க, என்ன இருந்தது, எப்படி வந்தீங்க, உங்களுடைய தலைமுறைகளுக்கு முன்னாலே எப்படி இருந்து, எந்த சாமர்த்தியால வந்தீங்க. ஒருவேளை ஒரு நல்ல வேலை அல்லது ஒரு நல்ல தொழில் அல்லது ஒரு நல்ல ஆசீர்வாதம் உங்களுடைய கையிலே வந்திருக்குமே, ஆனால் அது உங்களுடைய சாமர்த்தியம் என்று நினைக்காதுங்கள். அது கர்த்தர் உங்களுக்கு கிருபையினால் அனுமதித்திருக்கிறார். அதை நீங்கள் எவ்விதமாக நிர்வகித்து அதை எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள், அதற்காக எந்த அளவு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீர்கள், அதற்காக எவ்வளவு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவீர்கள், அதில் எவ்வளவு கர்த்தருக்கு மகிமையாக செய்கிறீர்கள் என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த காரியத்தை தான் இங்க நினைவுபடுத்துகிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறாரு. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிகளுக்கு அற்புதத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். அடுத்து ஆலோசனை இதுதான், நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து பின்பற்றி. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, சேவித்தல் ஆராதனையோட முடிஞ்சு போச்சு. சபை வருகிறோம், ஆராதனை பண்ணுகிறோம், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், அது போதும். இங்க சேவித்து சர்விங் என்பது ஹோல் லைஃப், வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சேவித்து கர்த்தருக்காக வாழ்ந்து கர்த்தருக்காக செயல்பட்டு ஒவ்வொரு நாள் நாம் செய்கிற காரியங்களிலும் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து உங்கள் பிதாக்கள் நதிகளுக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு. உலக தேவர்கள், உலக பாரம்பரிய வழிபாடுகள் இன்னைக்கு கிறிஸ்தவர்களே செய்கிற அநேக பாரம்பரியங்கள் எதுக்காக செய்கிறேன்னு தெரியாம, என்னத்துக்காக செய்கிறேன்னு தெரியாம தேவையில்லாத பாரம்பரியங்களை எடுத்து வச்சுட்டு குடும்பங்களை
மிகுந்த பிரச்சனைகள், மிகுந்த வேதனைகள், குடும்ப பிரிவுகள், நாம் விக்கிரக ஆராதனை என்பது ஏதோ மற்ற தேவர்களுக்கு முன்னால விக்கிரத்துக்கு முன்னால ஆராதிக்கிறது தான் மட்டும் நினைக்கிறோம். அது மாத்திரமல்ல, பாரம்பரியமாக பிரயோஜனமற்ற செத்த கிரியைகள், சடங்காச்சாரங்கள், நாம் வாழ்வதற்கு, வாழுகிறவர்களுக்கு எது நலமோ, எது ஏற்றதோ, எது சந்தோஷமோ, எது பிரயோஜனமோ அதை சார்ந்து வாழ்ந்து போயிட்டே இருக்கணும். இவைகளெல்லாம் உலகத்தோடும் உலக மனிதனுடைய எண்ணங்களிலே தோன்றின, மாம்சத்திலும் பிசாசினாலும் தோன்றின அநேக பாரம்பரியங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களால் பின்பற்றப்பட்டு அது மேன்மையாக கருதப்பட்டு வருகிறது. தேவன் மகிமைப்படுவதற்கும் ஆராதிப்பதற்கும் அதற்கு அடுத்து மனிதனுக்கு, நாம் வாழுகிற மனிதர்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் பிரயோஜனமான காரியங்களே நாம் சிந்தித்து செய்ய வேண்டும். மற்ற காரியங்கள் எல்லாம் தேவையற்றது. அடுத்து அவர்களுக்கு முன்பாக ஒரு சவாலை வைக்கிறாரு. கர்த்தரை சேவிப்பது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிகளுக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இங்க யோசுவா முதல்ல தன்னுடைய இருதயத்தினுடைய தீர்மானத்தை சொல்லல, அவங்களுக்கு முன்பாக அவங்கள என்கரேஜ் பண்ணி அவர் சொல்றாரு, நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? உங்கள் பிதாக்கள் நதிப்புகளுக்கு அப்புறத்துல எகிப்தில் இருக்கும்போது அநேகர் அங்கே எகிப்தின் தேவர்களையும் எகிப்தின் பாரம்பரியத்தையும் பின்பற்றினார்கள். அப்படி நீங்கள் செய்ய போகிறீர்களா? அல்லது எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். மிக தெளிவான தீர்மானத்தை சொல்லுகிறாரு. இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை யோசுவா ஆபிரகாம் சந்ததியில இஸ்ரவேலுடைய பாரம்பரியத்தில் மோசேனுடைய தலைமைத்து கீழே இருந்து இஸ்ரவேலின் கர்த்தரை பார்த்து, இஸ்ரவேலின் கர்த்தருடைய அதிசயமான அற்புதமான நடத்துகளை பார்த்து தேவனை அறிந்து இந்த தீர்மானம் எடுத்தவர். ஆனால் இவைகளை ஒன்றும் பார்க்காத ஒரு புறஜாதி தேசத்தில் வளர்க்கப்பட்டு விக்கிரகங்களை வழிபட்டு விக்கிரகங்களை பின்பற்றி வாழ்ந்த ஒரு பெண்மணி இஸ்ரவேலின் தேவனை குறித்து கேள்விப்பட்டு அறிந்தபோது, நான் அந்த தேவனை பின்பற்றுவேன் என்று தீர்மானம் எடுத்து பின்பற்றி எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு நேராக வந்தார்கள்? ரூத் 1வது அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிப்போம். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15-16 வசனங்கள். இங்க நீங்க பாருங்க, நம்ம யோசுவா தீர்மானம் எடுத்ததை சொல்லுகிறோம். யோசுவா தீர்மானம் எடுத்தார், உறுதியா நின்றார், தேவன் மகிமைப்பட்டார். ஆனால் எவ்வளவோ நன்மைகளையும் அற்புதங்களையும் அனுபவித்த இங்க யோசுவா சொன்ன வெட்டாத கட்டாத கட்டிடங்கள், கட்டாத பட்டணங்கள், கட்டாத நகரம், திராட்சை தோட்டங்கள், நடாதவில் எல்லாவற்றையும் அனுபவித்த ஜனங்கள் பின்னாட்களில் கர்த்தரை பின்பற்றுவதை விட்டு போனார்கள். ஆனால் ரூத் இஸ்ரவேலின் தேவனை அறியாதவர்கள், முற்பிதாக்களுக்கு தொடர்பில்லாதவர், மோவாபிய பெண், விக்கிரகங்களையும்
அந்நிய தேவர்களை வழிபட்ட தேசத்திலே வாழ்ந்த பெண். நமக்கு தெரியும், எலிமெலேக், நவோமி, மக்லோன், கிளியோன் பிள்ளைகள், பெத்லெஹேமிலே பஞ்சம், பக்கத்து நாட்டிலே செழிப்பு, மோவாபு போனாங்க. எலிமெலேக் இறந்து போனாங்க. அங்கே 2 மகன்களுக்கு திருமணம் பண்ணினாங்க. அதில் ஒருவர் தான் ரூத். தொடர்ச்சியாக அந்த குடும்பத்தில் இருந்த 3 ஆண்கள், எலிமெலேக் பிள்ளைகள் எல்லாரும் இறந்து போறாங்க. ரூத்தும் 2 மருமகளும் விதவைகளாக, 3 விதவைகளாக ஒரே குடும்பத்தில் விடப்படுகிறாங்க. மிகுந்த வேதனைப்பட்ட ரூத் பெத்லெஹேமிலே கர்த்தர் மீண்டும் சந்தித்து பஞ்சத்தை மாற்றி செழிப்பை கொண்டு வந்தார் என்பதை கேள்விப்பட்டு தன்னுடைய தேசத்துக்கு நேராக, பெத்லெஹேம் நேராக புறப்படுகிறேன் என்று புறப்படும் போது தன்னுடைய மருமக்களை அந்த மோவாப் தேசத்தில் நின்று விடுங்கள் என்று சொல்லும் போது ரூத் எடுத்த தீர்மானம் தான், நான் உம்மை பின்பற்றுவேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், அந்த தேவன் எனக்கு வேண்டும், ஆனபடியினால உம்மை விட்டு பிரிவுரை குறித்து பேச வேண்டாம் என்று எடுத்த தீர்மானம் எவ்வளவு தெளிவான, உறுதியான, பிரிக்க முடியாத, அவளுடைய மனதில் எந்த சஞ்சலமும் மாற்றி ஏற்படுத்த முடியாத தீர்மானமாக இருந்தது. ஏனென்றால் அவள் நவோமியின் மூலமாக இஸ்ரவேலின் தேவனை குறித்து கேள்விப்பட்ட போது அந்த தேவனே மெய்யான தேவன், அந்த தேவன் எனக்கு வேண்டும் என்கிறதில் உறுதியாக இருந்தார்கள். அவரையே பின்பற்றுவேன் என்று உறுதியாக இருந்தார்கள். ரூத்து எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரலாக மாறலாம் என்பது ரூத்து நினைத்து பார்க்க முடியாது, யாருமே நினைத்து பார்க்க முடியாது. கர்த்தரை உண்மையாய் முழுவதுமாய் பின்பற்றி, கர்த்தரை எல்லாவற்றுக்கும் மேலாக, செல்வங்களுக்கு மேலாக, பாரம்பரியங்களுக்கு மேலாக, ஆசீர்வாதங்களுக்கு மேலாக, நன்மைகளுக்கு மேலாக, தாளந்துக்கு மேலாக கர்த்தரை வைக்கும் போது அதனால் வருகிற நன்மைகளுக்கு, ஆசீர்வாதங்களுக்கும் அளவே கிடையாது. ஆனபடினால தான் யோசுவா சொன்னாரு, நீங்கள் எந்த தேவர்களை பின்பற்ற விரும்புகிறீர்களோ பின்பற்றுங்கள், ஆனால் நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே பின்பற்றுவோம், கர்த்தரையே சேவிப்போம், அவருக்கே கீழ்ப்படிவோம், அவருடைய உண்மைகளின்படி வாழுவோம். இதுவே எங்களுடைய தீர்மானம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் சும்மா எல்லாம் ஆண்டவரை பின்பற்றாம விட்டுட்டு போகல. நிறைய போராட்டங்கள் வரும், நிறைய ஸ்ட்ரகிள் வரும். ஏன்னா பிசாசானவன் வஞ்சிக்கிறவன். மாம்சம் மிக மோசமானது, உலகம் மிக மோசமானது. உலகத்திலிருந்து நாம் எல்லாரும் கர்த்தரை விட்டு பின்பற்றாமல் போவதற்கு, கர்த்தருடைய வேதத்தை மீறுவதற்கு, வசனத்துக்கு புறம்பான காரியங்களை செய்வதற்கு நியாயமான காரணங்கள், நம்முடைய மனதுக்கு சரியான பதில், ஆமா இது இப்படியெல்லாம் நடந்தா என்னால் என்ன செய்ய முடியும், இப்படி நியாயமான காரணங்கள் நமக்கு முன்பாக வைக்கப்படும். விசுவாசம் என்பது நம்முடைய எண்ணங்களில் வருவதல்ல, அது ரீசனிங் அல்ல, தேவனுடைய உண்மையை சார்ந்தது, தேவனை சார்ந்தது, அவருடைய குணாதிசயங்களை சார்ந்தது. அப்படினால எந்த சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டும் நாம் கர்த்தரை பின்பற்றுவர்களாக இருந்தால் பின்பற்ற வேண்டும். அதான் நம்ம தீர்க்கதரிசி சொல்லுகிறத பார்க்கிறோம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தையில் முதலற்று போனாலும், திராட்சை செடியில் குலைகள் இல்லாமல் போனாலும், தொழுவத்தில் ஆடுகள் இல்லாமல் போனாலும், சாப்பிடுவதற்கு உணவு திராட்சை பழம், குடிப்பதற்கு பால், உண்பதற்கு இறைச்சி, எல்லாமே இவைகள் ஒன்றுமே இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தரை உண்மையாய் பின்பற்றும் போது, கர்த்தருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியும் போது அநேக காரியங்களை இழக்க நேரிடும். உலகத்துல சில காரியங்களை இழக்காம தொடர்ந்து கர்த்தரை பின்பற்ற முடியாது. மாம்சத்துல சில காரியங்களை விட்டு விடாம கர்த்தரை பின்பற்ற முடியாது. கர்த்தரை பின்பற்ற முடியாது, கர்த்தரை ஆராதிக்க முடியாது, கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாக இருக்க முடியாது.
ஆதியாகமம் 18வது அதிகாரம் 19வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமை குறித்து கொடுத்த ஒரு பெரிய சாட்சி. அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஆபிரகாம் தேவனுடைய நண்பன் என்று அழைக்கப்பட்டான். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீஷரோடு பேசும்போது, சில முக்கியமான காரியங்களை சொல்லும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் இனி உங்களை சீஷர் என்று அழைப்பதில்லை, நான் உங்களை சிநேகிதன் என்றேன். I will call you friends. ஏனென்றால் ஒரு நண்பன் தன் நண்பனிடத்தில் பகிர்ந்து கொள்கிறது போல பரலோக காரியங்களை, தேவனுடைய சித்தங்களை, தேவனுடைய திட்டங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதே போல ஆபிரகாம், நான் செய்ய போகிறதை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு மறைப்போனே, சோதோம் குமார பட்டணத்தை அழிப்பதற்கு முன்பாக கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிற காரியம். மறைப்போனே, எப்படி நான் மறைப்பேன்? எப்படி மறைக்க முடியும்? எப்படி நான் ஆபிரகாமுக்கு இதை வெளிப்படுத்தால் இருக்க முடியும்? ஏனென்றால் ஆபிரகாம் என்னுடைய பிரமாணங்களுக்கு, என்னுடைய நீதி நியாயங்களை செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆபிரகாம் கர்த்தருக்கு உண்மையாக இருப்பான், அவருடைய ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவன். அது தன்னுடைய தலைமுறைகளுக்கும் நீங்கள் கர்த்தரை பின்பற்றுகிறவன் என்று கட்டளையிடக்கூடிய ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க போகிறவன். நான் எப்படி மறைக்க முடியும்? நம்ம எந்த அளவு ஆண்டவருக்கு முன்பாக உண்மையா இருக்கிறோமோ அந்த அளவு ஆண்டவருடைய ரெவலேஷனை, ஆண்டவருடைய வெளிப்பாடை, ஆண்டவருடைய சுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை உணர முடியும், அறிய முடியும். ஆண்டவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறதுனால, அவைகளை ஏற்றுக்கொண்டு இருதயத்தில் வைத்து ஸ்தோத்தரித்து தியானித்து அவைகளின்படி நடக்கிறதுனால அநேக வெளிப்பாடுகளை, revelation is completed. ஆனால் அந்த உண்மைகள், சத்தியங்கள் நம்முடைய ஆவியில, ஆத்மாவில உணரக்கூடிய, புரியக்கூடிய, அறியக்கூடிய ஞானம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தர வேண்டுமானால் நாம் அவருக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய தீர்மானம் இயேசுவின் தீர்மானத்தை போல இருக்குமே ஆனால் அநேக சத்தியங்களை, அநேக வெளிச்சங்களை, அநேக மறைக்கப்பட்ட உண்மைகளை நம்முடைய உள்ளங்களும் நம்முடைய மனமும் வேத வசனத்திலிருந்து உணர்ந்து கொள்ளும், அறிந்து கொள்ளும். வேதத்தை வாசிக்கிறது, தியானிக்கிறது, திருப்பி திருப்பி வாசித்து தியானித்து அவைகள் வரும்போது நம்முடைய இருதயங்கள், நம்முடைய மனதிலும் அவைகள் வைக்கிறது. தொடர்ச்சியாக தேவ வெளிச்சம், பரிசுத்த ஆவியானவர் வேத வெளிச்சத்தை நமக்குள், நம்முடைய ஆத்துமாவிலும் நம்முடைய ஆவியிலும் தர வேண்டுமானால் நாம் அவைகளை உணர்த்தப்பட்ட காரியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவைகளை நம்முடைய செயல் வடிவில் தீர்மானங்களாக கொண்டு வரும்போதுதான் அது தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு அநேக உண்மைகளை உணர்த்தி தருவார். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? நான் மறைக்க மாட்டேன் என்றால் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருக்கு வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். நம்மை குறித்து தேவனுடைய அறிவு எப்படி இருக்கிறது? நம்முடைய எல்லா ரகசியங்களை அறிந்திருக்கிறவர். நாம் மறைவாய் செய்கிற எல்லா காரியங்களும்
பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக வெளிப்படையாக இருக்கிறது, வெளியரங்கமாக இருக்கிறது. அவைகளுக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து மனுஷனுக்கு என்றல்லாமல், மனுஷனுக்கு முன்னால் அல்லாமல் கர்த்தருக்கென்று நாம் வாழ கீழ்ப்படிவோம். கர்த்தருக்கென்று கொடுப்போம், செயல்படுவோம், தீர்மானங்களை எடுப்போம், சேவிப்போம், ஆராதிப்போம். சேவிப்போம், சர்விங், செயல்படுவோம், பணிவிடை செய்வோம், ஆறுதல் படுத்துவோம், தேற்றுவோம், பகிர்ந்து கொள்ளுவோம். எல்லாவற்றுக்காகவும் தேவனை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தரை ஆராதிப்பது, எல்லாவற்றிலும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து வாழ்வேன் என்று தீர்மானம் எடுப்பது மிக முக்கியமானது. ஆராதனை என்பது விசுவாசிகளுக்கு, நாம் சேர்ந்திருக்கிற, குறிப்பா நம்முடைய சபையில் இருக்கிற குடும்பங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை 10 இருந்து 12 மணி வரை ஆராதனை அல்ல. இதுவும் ஆராதனை. இது கர்த்தருடைய சித்தத்தின்படியானது, புதிய ஏற்பாட்டின் பிரமாணத்துக்குட்பட்டது. இதில் ஆராதனை, செயல்படுதல், ஐக்கிய, நிறைய விஷயம் சேர்த்து வருது. ஆனால் தனிப்பட்ட ஆராதனை என்பது எப்போதும் எப்போதும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் உள்ளத்தில் எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து, கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்தி, கர்த்தரையே நினைத்து, அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை எப்போது நினைத்து நாம் வாழ வேண்டும். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற சில வசனங்கள் நமக்கு நல்லா தெரியும். ஆனா அதை குறித்து, அதை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? இதோ உலகத்தின் முடிவு பரியந்த நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய இரட்சகராகிய தேவன் நம்மோட இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு நம்ம வாழுவோமே ஆனால், நாம் உண்மையாக இருப்பதற்கும், பரிசுத்தமாக இருப்பதற்கும், நீதியை நடப்பிப்பதற்கும், ஒழுக்கமாக இருப்பதற்கும், கீழ்ப்படிவதற்கும், தெய்வ பக்திக்கான காரியங்களை செய்வதற்கும் வேற எதுவுமே தேவையில்லை. அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் எப்போதுமே அந்த சிந்தனையோடு அந்த எண்ணங்களை நமக்குள் வளர்த்து, நம்மோடு கூட அவர் இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நடத்துகிறார், எல்லாவற்றையும் அறிகிறார் என்ற எண்ணத்தோடு நாம் வாழுவோமே ஆனால் நிச்சயமாக அவரை நாம் பின்பற்ற முடியும். அவர் விரும்புகிற காரியங்களை செய்ய முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் தொடர்ச்சியாக யோசுவாவுக்கு மறு உத்தரவு கொடுத்தாங்க. நாங்கள் கர்த்தரை பின்பற்றுவோம் என்று சொன்னாங்க. ஆனா அதை அவங்க செய்யல. அவங்க அதை செய்யல. அநேக வேளையில் நாமும் நல்ல தீர்மானங்களை, வசனங்களை வாசிக்கும் போதும், செய்தி கேட்கும் போதும் உள்ளத்துல உணர்த்தப்படுகிறோம், நான் இப்படி இருக்கணும், இப்படி செய்யணும்னு அநேக காரியங்களை யோசிக்கிறோம். ஆனா அதை நடைமுறைப்படுத்த முடியாம போகுது. ஏனென்னா நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை உள்ள உலகத்துல தான் நம்ம வாழுகிறோம். நடைமுறைப்படுத்த சூழ்நிலை இல்லாத ஒரு சூழ்நிலை தான் நமக்கு இருக்குது. பலவீன உணர்வு இருக்குது, மாம்சம் இருக்கிறது. ஆண்டவருடைய வசனத்தின் கல்விப்படி கீழ்ப்படிந்து தீர்மானம் எடுத்து செயல்படுவது என்பது மிக உறுதியாக இப்படித்தான் என்று தீர்மானம் எடுத்து வாழாவிட்டால், நாம் ஆண்டவருக்காக வாழ்வதற்கு அவமானங்களையும் இழப்புகளையும் சந்திக்க தைரியமாய் நாம் முன்வராவிட்டால் கர்த்தருக்கென்று உண்மையை வாழ முடியாது. சிலர் பொருளை இழப்பாங்க, ஆனால் அவமானத்தை தாங்க மாட்டாங்க. ஆண்டவரே பின்பற்ற, ஆண்டவரே சேவிக்க அவமானங்கள் உண்டு, இழப்புகள் உண்டு, தியாகங்கள் உண்டு, அர்ப்பணங்கள் உண்டு. இல்லைன்னா ஆண்டவரை பின்பற்ற முடியாது. விசுவாசத்தோடு ஆண்டவரை பின்பற்ற வேண்டுமானால் நாம் எதற்காக இந்த தீர்மானம் எடுத்தேன், இது என்ன நடக்கும் என்பதை நாம் உடனே உணர முடியாது, அறிய மாட்டோம். ரூத் நகோமியை பின்பற்றும் போது எங்கே படுப்பேன், எங்கே உண்ணுவேன், யார் எனக்கு துணை என்று யோசித்திருந்தா ரூத் நகோமியை பின்பற்ற முடியாது.
நீ எங்க போறியோ அங்க வருவேன், நீ எங்க படுக்கிறியோ அங்க படுப்பேன், நீ எதை சாப்பிட்டா அதை சாப்பிடும், இல்லைன்னா சாப்பிடண்டா, என்ன நடக்குதோ நடக்கட்டும், ஆனா உன்னுடைய தேசம், உன்னுடைய இனம், உன்னுடைய தேவன் எனக்கு வேணும். இதுதான் விசுவாசத்தினுடைய வாழ்க்கை தீர்மானம். இதுதான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடத்தல். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும் போது மிக தெளிவாக சொன்னாரு, தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடையுங்கள். You walk by faith, not by sight. நம்ம எல்லாருமே தரிசித்து நடக்கிறது தான் விரும்புகிறோம். அது எளிமையானது, அது நம்முடைய மனதுக்கும் இருதயத்திற்கு எல்லாத்துக்கும் ஏற்றது. அது விசுவாச வாழ்க்கை அல்ல. விசுவாசிக்கும் போது தேவன் தருகிற தரிசனம் அது மனுஷனுடைய கண்களுக்கு அப்பாற்பட்டது, நம்முடைய மாம்ச கண்களுக்கு அப்பாற்பட்டது. அப்படி வாழும்படியாக தான் நாம் கிறிஸ்து இயேசுக்குள் அழைக்கப்படுகிறோம். அப்படி வாழ வேண்டும் என்றால் இயேசுவா தீர்மானம் எடுத்தார். அப்படியே வாழ வேண்டும் என்றுதான் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்தார். இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசமாய் இருக்கிற நாமும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக அழைக்கப்படுகிறோம். பரிசுத்தமும் உண்மையும் நீதியும் ஒழுக்கமும் பண்புகளும் பரிசுத்தமும் உள்ள வாழ்க்கைக்கு நேராக அழைக்கப்படுகிறோம். கர்த்தருக்காக பணிவிடை செய்ய, கர்த்தரை ஆராதிக்க, அவர் ஒருவரை மாத்திரம் சத்தியத்தில் ஆராதிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் கர்த்தருக்கும் அவருடைய உண்மையுள்ள வசனத்துக்கும் ஒப்புக் கொடுப்போம். நல்ல